இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற ஒரு அருமையான சூப்பரான அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டொயோட்டா கொரோலா அல்டிஸ் 2014 மாடல், 2014 மாடலு, 3வது ஓனர் கண்டிஷனில் ஆட்டோமேட்டிக் வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. ரொம்ப ஒரு சூப்பரான குவாலிட்டியில் அருமையான வண்டி. வண்டியில் ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே மேஜராக இருக்காது. ஒரு பக்காவான குவாலிட்டியில் ஒரு அருமையான வண்டி. டொயோட்டா பிராண்டில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த வண்டி எடுத்துக்கோங்க. இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாருங்கள், TN 60ங்க, தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் 60M2552. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் இந்த வண்டி தான் இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம், அலாய் வீல், ஏர் பேக், ABS பிரேக்கிங் சிஸ்டம் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். ஒரு பக்காவான குவாலிட்டியில் ஒரு அருமையான வண்டி. இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 40-45% கண்டிஷனில் தான் இருக்குது. மற்றபடி வண்டியில் எல்லாமே நீட்டாக இருக்கும். வண்டியில் சஸ்பென்ஷன்லேருந்து கியர் ஷிஃப்டிங்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஏசியெல்லாம் சூப்பராக கூலிங் பக்காவாக இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தவரையும் நெக்ஸ்ட் எடுக்கக்கூடிய கஸ்டமர் எந்த வேலையுமே பார்க்காம அப்படியே ஓட்டிக்கலான்ற கண்டிஷனில் ஜம்முன்னு கும்முன்னு சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரேட்டுமே ரொம்பவே குறைச்சி தான் குவாட் பண்ணுறதுக்கு இருக்கும். மார்க்கெட்டில் போயிட்டுருக்கிற ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.25 லட்ச ரூபா போயிட்டுருக்குது. நம்ம எம்என் கார்ஸில் ரொம்ப கம்மியான ரேட் தான் குவாட் பண்ணுறோம். ரேட் வீடியோட மிடில் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸ், இன்ஜின் எல்லாமே நான் காட்டிடுறேன், வாங்க. இன்டீரியரில் பாருங்கள், ஃப்ரண்ட்டு டோர் பேடில் உங்களுக்கு 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்துடுது. சென்ட்ரல் லாக்குள்ள சுவிட்ச் வந்துடுது. உங்களுக்கு டோர் நாப்லாம் பாருங்கள், ரொம்பவே தெளிவாக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஒரு லக்ஸுரி லுக் கொடுக்குது வண்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி ஓவரால் ஓடிருக்க கிலோமீட்டர் 1,37,497 கிலோமீட்டரு. ஸ்டேரிங்கில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஏர் பேக் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வால்யூம் அட்ஜஸ்டபிள் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பயனியர் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கியரும் கொடுத்துருக்காங்க. கியர் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ஒரு ஏர் பேக் வந்துடும். வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் பாருங்கள், ரொம்பவே நீட்டாக சூப்பரான குவாலிட்டியில் ஜம்முன்னு இருக்குது. வண்டியோட சீட்டோட குவாலிட்டியும் பாருங்கள், ரெக்ஸினில் போட்டிருக்காங்க. ரொம்பவே நீட் அண்ட் குட் கண்டிஷனில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்க்கலாம். ரியரில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தாராளமாக உட்காந்து போகிறதுக்கு ஒரு ஸ்பேஸும் கொடுத்து நல்ல ஒரு லெக் ஸ்பேஸுமே நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா தாராளமாக ஃப்ரீயாக போகலாம், அந்தளவுக்கு இருக்குது. வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள், நல்ல ஒரு தாராளமான ஒரு பெரிய ஸ்பேஸஸ் கொடுத்துருக்காங்க. நல்லாவே நம்மளால் நிறைய திங்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு போக முடியும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி பாருங்கள், ஒரு புது ஸ்டெப்னி கண்டிஷனில் தான் இருக்குது. அதுவுமே ஒரு 50% டயரோட தெளிவாக இருக்குது. வீல்ஸ் பாருங்கள், ஜாக்கி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட இன்ஜின் குவாலிட்டி, இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம், வாங்க. இப்போ வண்டியோட இன்ஜின் நான் உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இன்ஜினோட சவுண்டு குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது, இன்ஜினோட வியூ எப்படி இருக்குது, இன்ஜின் ரூம் எல்லாமே நம்ம பார்த்துடலாம், வாங்க. இன்ஜின் பாருங்கள், ஒரு பக்காவான குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது. ரொம்பவே மைல்டான நாய்ஸு. சீல்டு இன்ஜின் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த இன்ஜினை பொறுத்தவரையும். அது மட்டும் இல்லாமல் ABS பம்பு கொடுத்துருக்காங்க. ஆப்ரான் சைட்லாம் பாருங்கள், அடிபடாத வண்டி, பக்கா ஒரிஜினாலிட்டியோட ரொம்பவே தெளிவான வண்டியும் கூட. சேஃப்டிக்கெலாம் வந்து இந்த வண்டியை அடிச்சுக்க வேறு வண்டியே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்ஜினை பொறுத்தவரையும் இந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டி இன்ஜின் வேர்ல்டுலேயே வேறு எந்த பிராண்ட்லேயுமே கிடையாது. டொயோட்டோவில் மட்டும்தான் இந்த அளவுக்கான குவாலிட்டி இன்ஜின் நம்பர் 1 குவாலிட்டியில் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த இன்ஜின் தான் அந்த வண்டியில் வந்திருக்குது. இப்போ இன்ஜினோட சவுண்ட் எப்படி இருக்குன்றதை மைக்கை பக்கத்தில் வச்சு காட்டுறேன், கேளுங்க. ரொம்பவே ஸ்மூத் அண்ட் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட பானட்லாம் ரொம்பவே வெயிட்டாகவும் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பில்டு குவாலிட்டியில் இந்த வண்டியை உருவாக்கியிருக்காங்க. 2014 மாடல், 3வது ஓனர் கண்டிஷனில் ஒரு டொயோட்டா கொரோலா அல்டிஸ் ஆட்டோமேட்டிக் வண்டி, அதுவும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி. இந்த வண்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி 4.25 லட்ச ரூபா வரையும் போயிட்டு இருக்குது. 4.25, 5 ரூபாயெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம எம்என் கார்ஸில் இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 3,75,000 ரூபா.
இந்த 3,75,000 ரூபா கண்டிப்பாக ஃபிக்ஸடானு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த 3,75,000 நம்ம உடச்சி சின்னதாக குறைச்சி தான் கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வண்டி உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த அளவுக்கான ஒரு சூப்பரான வண்டி, ஆட்டோமேட்டிக் வண்டி, டொயோட்டோ கொரோலாவில் பெட்ரோல் வண்டி. டொயோட்டோ இன்ஜினை பற்றி நம்ம இன்னொரு தடவை சொல்லியே ஆகணும். டீசல் இன்ஜினை பொறுத்தவரை 5-6 லட்சம் கிலோமீட்டர் தாராளமாக ஓடும். பெட்ரோல் வண்டியை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 8லேருந்து 10 லட்சம் கிலோமீட்டர் வேலையே வைக்காமல் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோன்னா சூப்பராக ஓடும். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வண்டி தான் இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுடைய சொந்த வண்டி ஆகும்னு நான் நம்புகிறேன். இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அடுத்தடுத்து வர்றதுக்கு இருக்குது. நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் மார்க்கெட்லேயே பெஸ்ட்டான குவாலிட்டிலையும் பெஸ்ட்டான ரேட்லையும் எம்என் கார்ஸில் நீங்கள் வண்டி எடுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.